ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு ஜூன் 17ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபர்ம் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெற்றியடையும் நம்பிக்கையுடன் நாளை துவங்கு. சரிங்களா, நம்ம ஒவ்வொரு தினத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளால் எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நாளை நம்ம எப்போவுமே துவங்கணும். அப்படி நம்ம நம்பிக்கையோடு துவங்கினாலே அந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக மாறிவிடும், அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, வெற்றியடையும் நம்பிக்கையுடன் நாளை துவங்கு. சரிங்களா, ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்குற தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜூன் 17ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தினம் ஒன்று பார்க்குறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு டே டு கம்பேர் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட். சரிங்களா, அதாவது பாலைவனமாதலை தடுப்பதற்கான, வறட்சியை தடுப்பதற்கான சர்வதேச தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் உலகினுடைய பல்வேறு பகுதிகள் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதீதமான வெப்பத்தின் காரணமாக, பருவநிலை மாற்றத்தின் காரணமாக மழை பொய்த்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைவனமாகக்கூடிய வறட்சியை தாங்கக்கூடிய, அதாவது வறட்சி அடையக்கூடிய நிலையில் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால், இன்றைய தினத்தில் பல்வேறு பூமியினுடைய பகுதிகள் மாறி போயிருக்குது. இத்தகைய சூழ்நிலையிலிருந்து அந்த பகுதிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதற்காக குறிப்பாக மரங்கள் அதிகமாக நடுவதன் மூலமாக பருவநிலை மாற்றத்தை, அதாவது வெப்பநிலையை, புவி வெப்பநிலையை குறைப்பதன் மூலமாக கால்நிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பல்விதமான மாறுதல்களை கட்டுப்படுத்துவது குறித்த புரிதலுக்கான ஒரு சர்வதேச விழிப்புணர்வு தினமாக இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரீஸ்டோர் த லேண்ட், அன்லாக் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிலத்தை மீட்டெடுங்கள், வாய்ப்புகளை திறக்கும் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். முதல்ல தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17ஆம் தேதி பாலைவனமாதல் மற்றும் வறட்சியாகுதலுக்கு எதிரான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக, காலச்சூழல் ஏற்படக்கூடிய புவி வெப்ப உயர்வு காரணமாக புவியினுடைய பல்வேறு பகுதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைவனமாக வறட்சியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் காண்கிறோம். அத்தகைய சூழல்களிலிருந்து நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதற்கான விழிப்புணர்வு தினமாக இந்த தினம் ஆண்டுதோறும் ஜூன் 17 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரீஸ்டோர் த லேண்ட், அன்லாக் த ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள். சரிங்களா, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்றார். அங்கே நிறைவடைந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டினார். அத்தகைய சூழ்நிலையில் முதலமைச்சர் பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட சேவை முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. அந்த சேவை முகாம்களுக்கு பெயர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள். சரிங்களா, அதாவது கிராமப்புற பகுதிகளில் சற்றேறக்குறைய 6,232 முகாம்களும், நகரப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,768 முகாம்களும் என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் நடத்தப்பட இருக்குது. இந்த முகாம்களில் மருத்துவ முகாமும் நடத்தப்படும். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலேயே பெறுவதற்கான ஒரு முகாம்களாக என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அரசாங்கத்தினுடைய சற்றேறக்குறைய 40க்கும் அதிகமான சேவைகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதற்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரில் இந்த சேவை முகாம்கள் நடத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, ரைட். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அரசினுடைய சேவைகளை பொதுமக்கள் தங்களுடைய இல்லத்திற்கு அருகிலேயே தங்களுடைய பகுதிகளிலே பெற வகை செய்யக்கூடிய வகையில் தமிழகம் முழுக்க சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து 10,000 சேவை முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற தகவல் முதலமைச்சர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இந்த சேவை முகாம்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நகரப்பகுதிகளில் தோராயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,768 முகாம்களும், அதேபோல் கிராம பகுதிகளில் சற்றேறக்குறைய 6,232 முகாம்களும், ஒட்டுமொத்தமாக 10,000 முகாம்கள் நடத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த முகாம்களில் மருத்துவ முகாம்களும் உள்ளடங்கும். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய 40க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான சேவைகளை ஒரே இடத்துல பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா,
அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் விரிவான சிற்றுண்டுகள் அதாவது மினி பஸ் சேவையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்வுகளை தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 1997 வருஷத்துலேருந்தே இந்த மினி பஸ் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது ரொம்ப உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய கிராமங்கள் போன்ற பகுதிகளுக்கு வந்து பேருந்து சேவை கிடைக்காம இருந்துச்சு. இத்தகைய சூழ்நிலையில் அத்தகைய மக்களும் பயனடையக்கூடிய வகையில் கிராமப்புறங்களை நகர்ப்புறங்களோடு இணைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மினி பஸ் சேவை தமிழ்நாட்டில் 1997 தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துச்சு. தற்பொழுது அந்த திட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் விரிவாக்கப்பட்டிருக்குது. அதாவது பழைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போக்குவரத்துக்கான வழித்தடத்துக்கான தொலைவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ தொலைவு கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் அதிகரிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 100க்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளையும் இணைக்கக்கூடிய வகையில் இந்த மினி பஸ் சேவையானது தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? பேருந்து வசதி கிடைக்காத இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பயன்பெறும் வகையிலான புதிய விரிவான சிற்றுண்டு திட்டம் 2024. ஆக்சுவலாக 2024 இதற்கான அந்த விஷயங்கள்லாம் அறிவிப்பு செய்யப்பட்டு தற்பொழுது நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 1997 பார்த்தீங்கன்னா மினி பஸ் சேவை இருந்துச்சு. தற்பொழுது அந்த மினி பஸ் சேவையான என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் விரிவாக்கப்பட்டிருக்குது. அதோ பேருந்து போகக்கூடிய அந்த வழித்தோட தொலைவு என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் அதிகரிக்கப்பட்டிருக்குது. 100க்கும் அதிகமான கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களோடு இணைக்கக்கூடிய வகைகளில் இந்த சேவையானது தற்பொழுது தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கான தொடக்க நிகழ்வுகள் தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்வுகளில் இந்த மினி பஸ் சேவையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். தமிழகம் முழுக்க இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால், ஒரு 2 விருதுகள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல்ல நாம் பார்க்கக்கூடிய விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச அளவில் இலக்கியத்துறையில் பிரிட்டனிலிருந்து வழங்கப்படக்கூடிய விருது. குறிப்பாக பெண் எழுத்தாளர்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் இங்கிலாந்தில் வெளியாகக்கூடிய ஆங்கில நூல்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விருது தான் என்ன அப்படின்னு சொன்னால் புனைவுக்கான விமன்ஸ் ப்ரைஸ். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஷனுக்கான விமன்ஸ் ப்ரைஸ். அதாவது புனைவு புனைவு 2 கேட்டகரியாக இருக்கும். அதில் நம்ம இங்கே பார்க்குறது புனைவுக்கான ஃபிக்ஷனுக்கான அந்த பெண்களுக்கான இலக்கிய பரிசு. இது இந்த ஆண்டு யாருக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் டச்சு நாட்டை சார்ந்த நாவலாசிரியரான. ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பூர்வீகம் நாம் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து இஸ்ரேலை சார்ந்தவங்க. ஆனால் இப்போ டச்சில் குடியிருக்கிறாங்க. டச் நாவலாசிரியராக இருக்கக்கூடிய யாயல் வாந்தர் உடன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். எதற்காக இந்த விருது, எந்த நூலிற்காக கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னால் த சேஃப் கீப் அப்படிங்கக்கூடிய நூலிற்காக அவங்க இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்த நூல் என்ன அப்படின்னு சொன்னால் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமாக 1960 காலகட்டங்களில் நெதர்லாந்தில் அமைதியான ஒரு சூழலில் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் அவங்க தம்பி ஒய்ஃபுக்கும் இடையேயான ஒரு நட்பை பேசக்கூடிய வகையில் ஆரம்பத்தில் 2 பேருக்கும் பிடிக்காமல் இருந்து கடைசியில் நாவலினுடைய முடிவில் அவங்க 2 பேரும் அன்பாக மாறுவதற்கான ஒரு சூழலை இந்த நாவல் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பேசுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாவலுக்கு விருது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் பெண் எழுத்தாளர்களை சிறப்பு செய்வதற்காக பெண் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய குறிப்பாக புனைவு ஃபிக்ஷனுக்கான விமன்ஸ் ப்ரைஸ் இங்கிலாந்திலிருந்து வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த பரிசு பார்த்தீங்கன்னு சொன்னால் டச்சு நாவலாசிரியான யாயல் வாண்டர் ஊடன் அவர்களுக்கு அவருடைய தி சேஃப் கீப் அப்படிங்கக்கூடிய நாவலுக்காக கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து நான் பார்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு 3 நாடுகள் சுற்றுப்பயணம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நேற்றைய தினம் பார்த்துருப்போம். அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதமர் வந்து சைப்ரஸ் போனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? சற்றேறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு அப்புறமாக சைப்ரஸ் என்று இந்திய பிரதமருடைய பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நேற்று தினம் நாட்டினுடைய அதிபரெல்லாம் சந்தித்து பிரதமர் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். இப்போ இத்தகைய சூழ்நிலையில் சைப்ரஸ் நாட்டிலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருதானது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கும் சைப்ரஸுக்கும் இடையான நட்புறவை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கும். விருதோட பேரு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மக்காரியோஸ் 3. சரிங்களா? மக்காரியோஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் சைப்ரஸ் நாட்டினுடைய முதலாவது அதிபர் பேராயர். அவருடைய நினைவாக வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விருது இப்போ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ சைப்ரஸ் நாட்டினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மக்காரியோஸ் 3 அப்படிங்கக்கூடிய விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு தற்பொழுது கனடாவுக்கு போயிருக்கிறார். கனடாவில் G7 நாடுகளுடைய உச்சி மாநாடு நடைபெற இருக்குது. அதனை முடித்துக்கொண்டு பிரதமர் குரோஷியா போவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா?
அடுத்த பார்க்குற தகவல்னு சொன்னால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று பார்க்க இருக்கிறோம். அதாவது MI6 நம்ம அடிக்கடி நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருப்போம். MI6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டன் நாட்டினுடைய ஒரு உளவு அமைப்பு. அதாவது வெளிநாடுகளில் உளவு பார்க்கக்கூடிய பிரிட்டனுடைய உளவு அமைப்பு தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் MI6 அப்படின்பாங்க. MI5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டில் உளவு பணியை மேற்கொள்ளக்கூடிய பிரிட்டனுடைய உளவு அமைப்புக்கு MI5ன்னு பேர். சரிங்களா? இப்போ நாம் இங்கே பார்க்குறது MI6. நிறைய ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். MI6னுடைய அந்த ஏஜென்ட் வந்து பல்வேறு இடங்களில் பணியாற்றக்கூடிய சூழலை அத்தகைய மிக முக்கியமான ஒரு பொறுப்புக்கு முதல் முறையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பெண்மணி ஒருத்தங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு சற்றேறக்குறைய 115 ஆண்டுகள் நிறைவடைந்து 116வது ஆண்டில் அவங்க காலெடுத்து வைக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில் இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்மணியும் என்ன செஞ்சது கிடையாது சொன்னால் MI6னுடைய தலைவர் பொறுப்புக்கு வந்தே கிடையாது. இப்போ முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளைஸ் மீச்சர்வெலி அப்படிங்கக்கூடியவங்க இந்த MI6னுடைய புதிய முதலாவது பெண் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே பிரிட்டனுடைய உளவமைப்பான இந்த MI6ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது அந்த MI6னுடைய தலைவராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இவங்க இதற்கு முன்னால் MI போன்ற பல்வேறு உளவு அமைப்புகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்கள் பணியாற்றின ஒரு பெரிய அனுபவசாலி அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். இவங்க கோட் நேம் என்னன்னு சொன்னால் சி. அதாவது இந்த தலைவர் எப்படி அழைக்கிறாங்கன்னு சொன்னால் சின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஓகே. அப்போ நாம் திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து பிரிட்டனுடைய வெளிநாடுகளில் உளவு பார்க்கக்கூடிய உயரிய அமைப்பான MI6னுடைய வரலாற்றில் முதல் முறையாக சற்றேறக்குறைய 115 ஆண்டுகள் 116வது ஆண்டில் முதல் முறையாக பெண்மணி ஒருத்தங்க தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது MI6னுடைய தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய பிளைஸ் மீச்சர்வெலி அவங்க தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் MI6னுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாக இந்த பொறுப்பு இந்த முதலாவது பெண் தலைவர் பெருமைக்குரியவராக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்குற தகவல் என்ன சொன்னால் ராஜினாமா. யார் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமிதாப் காந்த் அவர்கள். அமிதாப் காந்த் வந்து இந்தியாவினுடைய ஒரு ஆகச்சிறந்த பொருளாதார நிபுணர், நிதி ஆயோக்கினுடைய முன்னாள் CEO முதன்மை தலைமைச் செயல் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் அமிதாப் காந்த். அமிதாப் காந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023 வருஷத்தில் இந்தியா வந்து G20 நாடுகளுக்கு வந்து கூட்டமைப்புக்கு வந்து தலைமை தாங்கணும். நம்ம இந்த மாநாட்டை சிறப்பாக டெல்லியில் நடத்தணும். இத்தகைய சூழ்நிலையில் அவர் 2022 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்பினுடைய தூதராக என்ன செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னால் இந்தியா சார்பில் நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக அறிவிப்பு செய்திருக்கிறார். பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். 2023 இந்தியாவில் நடைபெற்ற அந்த G20 மாநாடுகளுடைய செற்பாவாக வழிகாட்டியாக ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அமிதாப் காந்த் செயல்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அப்போ நான் தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 2023 இந்தியா G20 கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினாங்க. அதற்கு முன்னால் 2022 ஜூலை சம்திங்கில் அமிதாப் காந்த் அவர்கள் வந்து G20 அமைப்பினுடைய தூதராக ஷெர்பாவாக என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. தற்பொழுது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவை சார்ந்த ஒரு ஆகச்சிறந்த பொருளாதார நிபுணர் மற்றும் அது மட்டும் இல்லாமல் நிதி ஆயோக்கினுடைய முன்னாள் CEOவும் பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நெல்லை சு முத்து அவர்கள் மறைவு. சரிங்களா? நெல்லை சு முத்து அவர்களை நீங்கள் பள்ளி பாடப்புத்தகங்களில் படிச்சிருக்கலாம். அப்துல் கலாமை போன்று சிந்திக்கக்கூடிய ஒரு சொல்லி அப்துல் கலாமாலே புகழப்பட்டவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் நெல்லை சு முத்து அவர்கள். இஸ்ரோவினுடைய முன்னாள் முதுநிலை அறிவியல் அறிஞராக விஞ்ஞானியாக பணியாற்றினவர், ஒரு சிறந்த எழுத்தாளர், தமிழ் ஆர்வலர், கட்டுரையாளர் என பன்முக திறமைகளை உள்ளடக்கினவர். வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அறிவியல் துறை சார்ந்து சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 160க்கும் மேற்பட்ட நூல்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு 4 நூல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூலாசிரியர் விருது வெவ்வேறு வருடங்களில் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய விண்வெளி 2057, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும், அறிவியல் வரலாறு ஒரு 3 பாகங்கள் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக வெவ்வேறு வருடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 நூல்களும் தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூலாசிரியர் விருதை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஓய்வுக்கு அப்புறமாக திருவனந்தபுரத்தில் வசித்து வந்தார். தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது அறிவியல் கருத்துக்களை எளிய நடையில் எளிய மொழியில் மக்கள் மற்றும் சிறார்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. அறிவியல் துறை சார்ந்து பல்வேறு கட்டுரைகளை பல்வேறு தமிழ் பத்திரிகைகளில் எழுதின ஒரு மூத்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் நெல்லை சு முத்து அவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? ரைட். அப்போ தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரோவினுடைய முன்னாள் மூத்த விஞ்ஞானிகளில் ஒருவரும் எழுத்தாளராகவும் தமிழ் ஆர்வலராகவும் கட்டுரையாளராகவும் பல்வேறு பன்முக திறமைகளை கொண்டிருந்த நெல்லை சு முத்து அவர்கள் வந்து வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்துல் கலாம் அவர்களாலேயே தன்னை போன்று சிந்திக்கக்கூடியவர் என புகழாரம் சூட்டப்பட்டவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் நெல்லை சு முத்து அவர்கள். அப்துல் கலாமோட நெருங்கின தொடர்புடையவர், நீண்ட நண்பர்களாக பழகக்கூடியவர் அவர். 160க்கும் மேற்பட்ட பல்வேறு அறிவியல் துறை சார்ந்த நூல்கள் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக அவருடைய ஒரு 4 நூல்கள் தமிழ்நாடு அரசுடைய விருது பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். விண்வெளி 2057, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும், அறிவியல் வரலாறு. சரிங்களா?
ரைட், நம்ம ரீக்கேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17ஆம் தேதி உலகளாவிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை தடுப்பதற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். வேர்ல்டு டே டு கம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட். இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீஸ்டோர் த லேண்ட், அன்லாக் த ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க சற்று ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட சேவை முகாம்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு உங்களுடன் ஸ்டாலின் சேவை முகாம்கள் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்குது. கிராம பகுதிகளில் சற்று ஏறக்குறைய 6,232 முகாம்கள், நகரப்பகுதிகளில் 3,768 முகாம்களும், ஒட்டுமொத்தமாக 10,000 முகாம்கள் நடத்தப்படுகிறது. இந்த முகாம்களில் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசனுடைய சற்றேருக்கு 40க்கும் மேற்பட்ட சேவைகளை வந்து பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ முகாம்களாகவும் இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, அடுத்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 1997 வருஷத்துலேருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் மினி பஸ் சேவை வந்து நடைமுறையில் இருக்குது. தற்பொழுது அந்த மினி பஸ் சேவை வந்து என்ன செய்யப்படுன்னு சொன்னால் விரிவாக்கப்பட்டிருக்குது. அதாவது இயக்கப்படக்கூடிய அந்த வழித்தடத்தினுடைய தொலைவு தூரம் என்ன செய்யப்படுன்னு சொன்னால் அதிகரிக்கப்பட்டிருக்குது. 100க்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளை நாட்டினுடைய பல்வேறு நகரப்பகுதிகளோடு இணைக்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விரிவான பஸ் சேவை திட்டம் வந்து தஞ்சாவூரில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புனைவுக்கான விமன்ஸ் பிரைஸ், உலகளாவிய அளவில் பெண் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான இலக்கியம் சார்ந்த பரிசு இங்கிலாந்து நாட்டிலிருந்து வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த பரிசு டச்சு நாவலாசிரியரான யாயல் வாண்டர்வுடன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அவருடைய த சேஃப் கீப் அப்படிங்கக்கூடிய நூலுக்காக ஒரு விருது பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சைப்ரஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவுக்கும் சைப்ரஸுக்கும் இடையான நட்புறவை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சைப்ரஸ் நாட்டினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மக்கோரியாஸ் 3 அப்படிங்கக்கூடிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து பிரிட்டனுடைய உளவு அமைப்பு, வெளிநாடுகளில் உளவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய MI6 அந்த அமைப்பினுடைய முதலாவது பெண் தலைவராக அந்த அமைப்பினுடைய 116 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக பிளைஸ் மீட்டர் வேலி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்பொழுது அவங்க MI6 தொழில்நுட்ப பிரிவு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023 G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை தாங்கினாங்க. அதற்காக 2022 அந்த அமைப்பினுடைய தூதராக அமிதாப் காந்த் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் நிதி ஆயோக்கினுடைய முன்னாள் CEO, சிறந்த பொருளாதார நிபுணரும் கூட. அவர் தற்போது தன்னுடைய தூதர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானி, எழுத்தாளர், கட்டுரையாளர், தமிழ் ஆர்வலர் என பன்முக திறமைகளை கொண்டவர், அப்துல் கலாமுடன் நெருங்கி பழகினவர், அப்துல் கலாம் அவர்களாலேயே தன்னை போன்ற சிந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிற புகழாரம் சூட்டப்பட்ட நிலை முத்தவர்கள் வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிறத பார்த்து அறிவியல் துறை சார்ந்து சேரக்குறைய 160க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். பல்வேறு மொழிபெயர்ப்பு நூல்களும் அடங்கும். அவருடைய 4 நூல்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சிறந்த நூலுக்கான விருதை பெற்றிருக்கிறது. விண்வெளி 2057, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐன்ஸ்டீனும் மண்டவெளியும், அறிவியல் வரலாறு அப்படிங்கக்கூடிய இந்த 4 நூல்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சிறந்த நூல்களுக்கான விருதுகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.